முதல் முறையாக வருகின்ற மக்களை வரவேற்பார்கள். எப்படி வரவேற்பார்கள் என்றால், எருசலேம் நகருக்குள்ளாக பண்டிகை காலங்களிலே, விழா காலங்களிலே வரக்கூடிய விலை ஊர் மக்களை அவர்கள் இந்த குருத்தோலைகளை தரையிலே விரித்து அதன் மீது அவர்களை நடக்க செய்து எருசலேம் நகருக்குள்ளாக அவர்களை வரவேற்பது இயல்பான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, கூடார பண்டிகை என்று சொல்லக்கூடிய கூடார பண்டிகையின் போது எரிகோவிலிருந்து நீளமான குருத்தோலைகளை கொண்டு வருவார்கள். ஏனென்றால் இது என்ன காலம்? வசந்த காலம். வசந்த காலத்தில் இலைகள் இருக்குமா? இலைகள் உதிர்ந்து குளிர் விடுகின்ற காலம். எனவே நீளமான குருத்தோலைகள் கிடைக்காத ஒரு காலகட்டம். எனவே எருசலேம் நகரத்திலே கிடைக்காத குருத்தோலைகளை எரிகோவிற்கு சென்று எரிகோவிலே இருக்கக்கூடிய நீளமான குருத்தோலைகளை அவர்கள் கொண்டு வந்து இந்த பஸ்கா பண்டிகை மூலமாக இந்த குருத்தோலைகளை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அது மாத்திரமல்ல, இந்த குருத்தோலைகளை பிடித்து செல்வதின் நோக்கம், எருசலேம் மக்கள் ஏன் அதை கடைபிடித்தார்கள் என்றால், யூத நாட்டினுடைய அடையாள சின்னம், நேஷனலிஸ்டிக் சிம்பல் ஆஃப் ஜூதேயா, அடையாள சின்னம். இந்த குருத்தோலை என்பது அந்த யூதேயா நாட்டினுடைய அடையாள சின்னம். எனவேதான் அவர்கள் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஓசன்னா என்று சொல்லி பாடினார். இந்த ஓசன்னா என்கின்ற வார்த்தையை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பாட்டையை நம்ம பாடுறோம். அதுதானே கிறிஸ்துமஸ் பாட்டையாவது கிறிஸ்துமஸ் சீசனில் 4 வாரத்தில் பாடிக்கிட்டு இருக்கோம். டிசம்பர் வந்துருச்சுன்னா. ஆனால் இந்த குருத்தோலை ஞாயிறு பார்க்க வருஷத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் பாடுகிறாங்க. ஆனால் இந்த ஓசன்னா என்ற வார்த்தையுடைய பொருள் என்னவென்றால், ஆண்டவரே எங்களை ரட்சியும், சேவ் அஸ் ஃபார் காட், ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்ற பொருள்பட இருக்கக்கூடிய வார்த்தை இந்த ஓசன்னா. எனவே இந்த குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஓசன்னா என்று பாடுகிற நோக்கம் என்னவென்றால், நீ மரிக்கப் போகிறீர், சிலுவையிலே மரிக்கப் போகிறார், எனவே நீர் எங்களை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி ரட்சிப்பின் அடையாளமாக ஓசன்னா என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்தி குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு இந்த நாளை அனுசரித்தார்கள். எனவேதான் திருச்சபை மக்களாக நாமும் கூட இந்த நாட்களிலே இந்த பரிசுத்த வார நிகழ்வை குருத்தோலை ஞாயிறாக நாம் அனுசரிக்கின்றோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை வணங்குகிறார். இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்கு புறப்பட்டு செல்கிறார். பெத்பகே, பெத்சாயிதா என்னும் கிராமங்களுக்கு அருகிலே வந்தபொழுது இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறார். மற்றவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இயேசு கிறிஸ்துக்கு என்ன தெரியும்? இன்னும் சில நாட்களில் தான் மரிக்கப் போகிறேன் என்று அவருக்கு தெரியும். எனவே தன்னுடைய பாடு மரணம் வேலை நெருங்கி வரும் பொழுது கடைசியாக எருசலேமுக்கு வருகிறார். வருகின்ற சமயத்தில் தான் இந்த பவனியை மேற்கொள்கிறார். இந்த கிறிஸ்து மேற்கொண்ட பவனி சமாதான பவனி. சமாதான பவனி. சற்று முன்னதாக நாம் பாடிய அந்த பாடல் பாமாடை 94ஆம் பாடலிலே மாண்பாய் பவனி போகிறேன், மாண்பாய் பவனி போகிறேன் எதற்காக போகிறாராம்? தாழ்வாய் மறிக்க. 2ஆம் ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா, தாழ்வாய் மறிக்க மாண்பாய் பவனி போகிறேன். யாராவது செய்வாங்க? மறிக்க போகிறோம், சாக போகிறோம் என்கிற பவனிக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க? மாண்பாய் பவனி போகிறார். மாட்சிமையாக பவனி போகிறார். மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத மறிக்க போகிறார். இங்க பார்த்தீங்கன்னா 2ஆம் ஸ்டான்ஸ் தாழ்வாய் மறிக்க போகிறார், வெம்போர் முடிக்க போகிறார், தாழ்வாய் மறிக்க போகிறார், மாண்பாய் பவனி போகிறார். ஒரு வெற்றி பவனியை அவர் ஏறெடுக்கிறார். இந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து வெற்றியாக நினை, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி இந்த பவனிக்கு வெற்றி பவனியாக செல்கிறார். நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சமாதான பவனி, பீஸ் மார்ச். பீஸ் மார்ச் இஸ் அபவுட். இன்று அநேக சமுதாயத்திலே தொண்டு செய்யக்கூடியவர்கள்
சமுதாய தொண்டிலே ஈடுபடுகிறவர்கள் பீஸ் மார்ச் நடத்துவாங்க. ஏதாவது ஒரு இஷ்யூ, சமுதாய பிரச்சனை ஒன்றை எடுத்துக்கொண்டு இந்த பிரச்சனையை நீங்க வேண்டும், இந்த பிரச்சனை மக்களுக்கு அதை ஒரு தெரியப்படுத்த வேண்டும், மக்களுக்கு அதை விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பீஸ் மார்ச், சமாதான பவனி செய்வாங்க. எனவே இயேசு கிறிஸ்து மேற்கொண்ட இந்த குருத்துறை பவனி ஒரு சமாதான